உங்களுக்கு நிச்சயமாக தெரியுங்க, சவுக்கு சங்கர் அவர்களோட குண்டாஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, சும்மா அந்த ஒரு வரியில் அந்த குண்டாஸ் செய்தியை நம்ம புரிஞ்சுக்காமல் கொஞ்சம் ஆழமாக டீப்பாக நீதிமன்றத்தில் நடந்த அத்தனை விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தானது பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை தாண்டி இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு, அரசு தரப்பு என்ன வச்சாங்க, நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, 2 நீதிபதி மாறுபட்ட தீர்ப்புன்னு சொல்கிறாங்களே, ஆனால் 2 விஷயத்தில் நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே, அது என்ன? இந்த மாதிரி இந்த சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்த விதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் உட்பட பல்வேறு தகவல்களும் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஆர்வம் இருந்துச்சு, உள்ளே எடுத்து பார்த்தா பல தகவல் இதில் இருக்குது. எல்லாத்த பற்றியும் ஒன் பை ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். சவுக்கு சங்கருக்கு என்னாச்சு வாங்க பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு குண்டாஸ் போட போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த தொடர் கைதுகளை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு. சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே கஞ்சா வழக்கு உட்பட 8 வழக்குகளுக்கு மேலே நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாள்தோறும் வழக்குகள் போடப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் குண்டாஸ் ஆனது 12ஆம் தேதி போட்டாங்க. 12ஆம் தேதி போட்ட குண்டாஸை சவுக்கு சங்கர் அவர்கள் எதிர்த்து நீதிமன்றத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் அவங்களோட தாயார் கமலா அப்படிங்கிறவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 3 விஷயத்தை கேட்டு நீதிமன்றம் போயிருக்காங்க. குண்டாஸை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க முதல் கோரிக்கை. சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்டாங்க, மனித உரிமை சார்ந்த விஷயத்தில் எனக்கு நீதி வேணும், மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிற 2வது கோரிக்கை வச்சுருந்தாங்க. 3வது கோரிக்கை சவுக்கு சங்கர் அவர்களை சிறை மாற்றணும் அப்படிங்கிற 3 கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 3 கோரிக்கை அடிப்படையில் தான் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்தாங்க. இதில் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களோட ரோல் எங்கே வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மதுரையில் இப்போ நீதிபதியாக பணியாகிட்டு இருக்காங்க. இந்த வழக்கானது அங்கே லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கை இவர் விசாரிக்கும் போது இந்த வழக்கை நான் அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அவசர வழக்காக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில். இதில் மிக முக்கியமான விஷயம் இருக்குது, நான் நாளைக்கு இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை பட்டியலிட்டு இந்த வழக்கை விசாரித்தாங்க. ஸோ ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லைனா கோடை விடுமுறைக்கு பிறகு தான் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கும். அந்த மனிதனோட தனிப்பட்ட முயற்சி காரணமாக தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. ஏன் இதை நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தரை முதல்ல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜெயிலில் போடுறதுக்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தவர் ஜி.ஆர். சுவாமிநாதன். அப்படிப்பட்ட ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த இடத்துல சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பகிரங்கமாகவே வெளிப்படையாகவே ஹெல்ப் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு அவர் என்ன காரணம் சொல்லியிருந்தார்னா, இந்த வழக்கை நான் விசாரிக்கக்கூடாது, அவசர வழக்காக விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆனது உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் என்கிட்ட பேசுகிறாங்க, கொய்யால விசாரிக்கக்கூடாது நான் சொல்கிறீங்க, விசாரிப்பண்டனா அப்படிங்கிறதுனால தான் இந்த வழக்கை நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாக நீதிமன்றத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒட்டுக்கிட்டாங்க. இது நம்மளோட முதல் பாயிண்ட். இப்போ 2வது பாயிண்ட், சரிப்பா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வந்துருச்சு, சவுக்கு சங்க தரப்புலேருந்து என்ன மாதிரி வாதங்களை முன் வச்சாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குண்டாஸ் ஏன் போட்டிங்க, குண்டாஸ் எதுக்கு போடுவீங்க, 1க்கும் மேற்பட்ட வழக்கில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் அவரால் இந்த பொது சமுதாயத்துக்கு சொத்தாகவும் பேச்சாகவும் கலவரமாகவும் பல்வேறு விஷயங்கள் அடிப்படையில் பொது அமைதிக்கு குந்தம் விளைக்கக்கூடிய நபராக இருந்தால் அவர் மேலே குண்டாஸ் போடலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுனதுனால இந்த சமுதாயத்தில் எங்கேயாவது கலவரம் அடிச்சா, 2 கோஷ்டிகள் அடிச்சுக்கிட்டாங்களா, அல்லது பொது சொத்துக்கள் சேதம் அடையப்பட்டுச்சா, எதுவுமே இல்லை, இவர் மேலே ஏன் குண்டாஸ் போட்டிங்க அப்படிங்கிற தங்களோட முதல் வாரத்தை வைக்கிறாங்க. 2வது சவுக்கு சங்கர் வழக்கில் என்ன விஷயத்தை வைக்கிறாங்கன்னா, கஞ்சா வழக்கை குறிப்பிடாமல் குண்டாஸ் போட்டிருக்கீங்க. குண்டாஸ் அப்படிங்கிறதுல பல்வேறு வழக்குகள் 4 வழக்குகள் பேரை மட்டும் குறிப்பிட்டிருக்கீங்க, அதோட செக்ஷன் அத்தனையுமே சொல்லியிருக்கீங்க. கஞ்சா வழக்கு இல்லை, கஞ்சா வழக்குனால பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படலாம், ஆனால் கஞ்சாவை நீங்கள் குறிப்பிடவே இல்லை. தன்னோட 2வது பாயிண்டை ஹைலைட் பண்ணுறாங்க. 3வது மேஜராக என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் குண்டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே 4 வழக்கில் கைதாயிட்டாரு. ஸோ குண்டாஸ் போடுற இந்த விஷயத்தில் 4 வழக்கில் கைதான விஷயத்தை இவர்கிட்ட சொல்லவே இல்லை, அந்த அறிவிப்பில் இல்லவே இல்லை. ஸோ இது அடிப்படையில் சட்டவிரோதமாக சில விதிகளை பின்பற்றாமல் இவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கீங்க, அதனால குண்டாஸை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் வாதமாக முன் வச்சாங்க. அதற்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் அவர்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்களை செய்வார் செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு உத்தரவாத பத்திரத்தை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க நீதிபதி உத்தரவு பேரில். ஸோ இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கில் ரத்து அப்படிங்கிற அந்த ஒரு பக்கம் நின்றிருக்காரு. ஆனால் ஆப்போசிட் சார்பிலேருந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் விஷயத்தில் எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி தாங்க குண்டாஸ் போட்டோம், எதையுமே நாங்கள் மிஸ் பண்ணலை, அதாவது மிஸ்யூஸ்டாக அவர் மேலே நாங்கள் குண்டாஸ்லாம் போடல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் தங்களுடைய தரப்பு வாதம் வச்சாங்க. இதை தாண்டி 2 பேர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் சேர்த்துக்கிட்டாங்க. ஒன்று யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழர் முன்னேற்ற படையோட தலைவியாக இருக்கக்கூடிய வீரலட்சுமி அப்படிங்கிற ஒருத்தங்க. இன்னொருத்தங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளர் சந்தியா ரவிச்சந்திரன். இவங்க தரப்பு நியாயமும் நீதிமன்றத்தில் பார்க்கப்பட்டுச்சு. பத்திரிகையாளர் சந்தியா ரவிச்சந்திரன் என்ன
சொல்லியிருந்தாங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட விஷயமா நான் ஆஜராகிறேன், இவர் பிளாக்மெயில் பண்ணி நிறைய விஷயத்தை சம்பாதிச்சாரு, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கல அப்படிங்கிறது நான் மறுக்கிறேன், இவர் விளைவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தங்களோட ஆர்குமெண்ட் அவங்க முன் வச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீரலட்சுமி தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் பெண்களை பற்றி ரொம்ப அவதூறாக பேசி கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்காரு, சில போராட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. ஸோ சவுக்கு சங்கர் வழக்கில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் தரப்பு ஒரு பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீரலட்சுமி வழக்கறிஞர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தியா ரவிச்சந்திரன் வழக்கறிஞர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் ஒரு பக்கமாக நிற்கிறாங்க, சவுக்கு சங்கர் ஒரு பக்கமாக நிற்கிறாரு. இப்படி தான் நீதிமன்றத்தில் வாதத்தை முன் வச்சாங்க. இதில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீடியா ஹைலைட் பண்ணுது. ஆனால் 2 நீதிபதிகள் ஒருமித்தமாக 2 இடத்துல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை ஹைலைட் பண்ணலை. இங்கே எதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரில் குண்டாஸில் ஒரு நீதிபதி ஏன் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்தாருனா, பாலாஜி அப்படிங்கிற அந்த ஒரு நீதிபதி ஏன் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்தாருனா, தமிழ்நாடு அரசோட கோரிக்கையை கேட்டுட்டு நான் குண்டாஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறேன். ஆனால் சுவாமிநாதன் அவர்கள் இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலே குண்டாஸ் வேணான்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் தமிழ்நாடு அரசு போலீஸ் தரப்போட வாதத்தை கேட்டுட்டு நான் குண்டாஸ் பற்றி ஒரு தீர்ப்பு சொல்கிறேன், இடைக்காலமாக எந்தவித தீர்ப்பும் நான் கொடுக்க விரும்பலை அப்படிங்கிறதான் பாலாஜி அவர்கள் சொன்னது. அவர் குண்டாஸ் போட்டது சரின்னு சொல்லலை, அதை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறதான் அவர் தரப்பு வாதமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சிறை மாற்ற விஷயத்தில் புழல் சிறைக்கு மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு 2 பேருமே கிரீன் டிக் அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்கள் விஷயத்தை மனித உரிமை ஆணையமானது 4 மாதத்துக்குள்ளே விசாரிச்சே முடிக்கணும் அப்படிங்கிற உத்தரவை 2 நீதிபதிகளும் ஒருமித்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்தோன்னே இப்போ புதுசாக பதவி ஏற்றுக்கிட்ட உயர்நீதிமன்ற பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய மகாதேவன் அவர்கள் இதில் எந்த நீதிபதி இதை விசாரிப்பாங்க அப்படிங்கிற முடிவு கூறுவாங்க. அந்த நீதிபதி அதை விசாரித்து ஒரே ஒரு கருத்தை சொல்லுவார். அந்த ஒரு கருத்து என்னவா இருக்குன்னா, குண்டாஸ் ரத்தா இருக்கலாம், அல்லது இந்த குண்டாஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நீதிபதி பாலாஜி அவர்கள் கொடுத்த தீர்ப்பான போலீஸ் தரப்பை கேட்டுட்டு முடிவெடுங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த குண்டாஸ் ரத்து அப்படிங்கிற செய்தி வந்த பிறகு சவுக்கு சங்கர் வெளியே வந்துருவாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெளியே வரமாட்டார். அவருக்கு மேலே பல்வேறு வழக்குகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு வழக்குலையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமீன் கேட்டு 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 வெளியே வந்த பிறகு தான் டோட்டலாக அவரால் வெளியே வர முடியும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த குண்டாஸ் ரத்தானா மட்டும்தான் அவரால் ஜாமீனே கேட்க முடியும். ஸோ ஜாமீன் கேட்குற ஒரு ஆப்ஷனே இங்கே ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த குண்டாஸ் போயிடுச்சுன்னா படிப்படியாக ஜாமீன் கேட்கலாம், இந்த குண்டாஸ் இருந்துச்சுன்னா ஜாமீனே கேட்க முடியாது. ஸோ அந்த பொறுப்பு நீதிபதி யாரை நியமிக்க போகிறாங்க, அவங்க எப்படி விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற அத்தனையுமே நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு வாரம் தான் கேப் இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்தால் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயமா அந்த சமுதாயத்தில் பார்க்கப்படும். இதில் நம்ம ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நீதிபதியே, அதுவும் சவுக்கு சங்கர் அவர்களை சிறையில் அடித்த அந்த நீதிபதிக்கே ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வழக்கில் நம்ம மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ ஒரு அரசு நிர்வாகம் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு எதிராக எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நீதிமன்றம் வரைக்கும் போய் பார்க்க முடிஞ்சு நம்மளால். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த வழக்கில் நம்ம நோட் பண்ணிக்கணும், மைண்டில் ஏற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக ஆழமாக பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது பயன்பெறும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இறைஞ்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.